இதுக்கு பேர் தான் இந்திய அடுக்கு தேனி. இப்போ நான் அதிகாலையில் மணி இப்போ காலை டைம் 8 மணி இருக்கும், 8-9 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், டயத்தில் வந்து நான் இதை எடுத்துகிட்ருக்கேன். இந்திய அடுக்கு தேனியை இதுதான் அடுக்கடுக்காக வைக்கக்கூடிய தேன். எங்கள் ஊரில் தான் பொம்மைக்கோட்டையில், விழுப்புரம் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் பொம்மைக்கோட்டையில் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து இதை வந்து எடுக்கும்போது சிங்கிளாக இருக்கும்போது வீடியோ போட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இதை போட்டுட்டு அப்புறம் எடுக்கலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், இப்படி தான் புகையை போடுவோம். உங்களுக்கு தெரியும் எந்த இதில் புகை போட்டுட்ருக்கோம்னு. ஃப்ரெஷ்ஷான நார் எடுத்துகிட்டு வந்து புகையை போட்டுட்ருக்கேன். இப்படின்னா தான் இதை கண்டினியூ பண்ண முடியும். சரி, புகை வீட்டில் ஓடட்டும். ரைட்டு, ஓகே. வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கணும். என்ன ஒன்று ஸ்டாண்டு போட்டு வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கேன். இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த இடம் செம்மையாக இருந்தால் ரைட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை கொஞ்சம் தள்ளி வச்சு கூட போடலாமா பார்த்துருவோம். சரியாக தெரிஞ்சால் போட்டுருந்தேன். இது ஏன்னு தெரியலையே, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். இதை இப்படி கூட வச்சுருக்கலாம். ரைட்டு, ஓகே. சரியான்னு தெரில, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. ரைட்டு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு, ஓகே. இப்போ எடுக்க ஆரம்பிக்கலாம். என்னோடய கணிப்பு சொல்லுது. நான் தயாராக வச்சுக்கிட்டு எடுக்க ஆரம்பிக்க போகிறேன். வச்சுக்கலாம். ரைட்டு, ஓகே. கொஞ்சம் தள்ளி விட்டுலாம், இடைஞ்சலாக்கி விட்டு ட்ரை பண்ணிடுவோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளதை செய் நல்லது, உள்ளதை சொல்லி நல்லதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளதை சொல் நல்லதை செய்யுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. நன்மையான காரியத்தை செய்யணும். சொல்கிறேன் சப்பா. நல்ல தேன் மிக சிறப்பாக இருக்குது. அதனால் பொறுமையாக எடுத்து, கேமரா அவ்வளோ தெரியான்னு தெரில, இந்த அவ்வளோக்குள்ளே தான் வைக்க முடிஞ்சது. நானும் முயற்சி பண்ணி அதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச அளவுக்கு தேன் இருக்குது. கொஞ்சம் மண் படாமல் வேறு எடுக்கணுமா, அதனால தான். பொறுமையாக கண்டினியூ பண்ணணும். ஒரு சின்ன பீஸு கூட உருண்டையாக வச்சுருக்குவாருங்க. இது ஒரு சின்ன பீஸு தெரியுதா? இப்படி தான் பொறுமையாக கண்டினியூ பண்ணணும். நல்ல தேனை தான் இருக்கா, தேனோட தான் இருக்குது. இதை கூட கொஞ்சம் தூக்காளியில் போட்டுக்கணும். ரைட்டு, பொறுமையாக கண்டினியூவாக எடுக்கணும். இப்போ கத்தியால் வெட்டி எடுக்க முடியும். ஏன்னா கல்லை வச்சு கொஞ்சம் ராங்காக இருக்கும்.
வீடியோ போடுறதுக்கு ஆள்றதான் தெளிவாக போட்டு விடலாம், தெளிவாக பேசலாம். ஆமாம், தெளிவாக தெரியுதான்னு கூட தெரியாது. பாருங்க, தேன் லட்டாக இருக்குது. ஈயோட பார்த்தீங்களா, இப்படி தான் எடுத்து அதுக்கு சுத்தமாக சுகாதாரமாக தேனை விற்பனை செஞ்சிட்ருக்கேன். அந்த ஈ பாருங்கள் போக மாட்டேங்குது. அதோட சொத்தை பொருள் நான் போகுமா? சரி, அதுதான் இருக்குது, பரவாயில்ல. இந்த பையன் புழு அங்கேயே வெட்டிடணும். தேன் அடைய, அது தேன் கருவறை, அப்படி இந்த அடையை இந்த மாதிரி வெட்டிடணும். பொறுமையாக கையாடணும். இப்படிதான், இந்த மாதிரி தான். இது ரெண்டாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இப்படி வச்சுக்கலாம் பார்க்குறேன். வீடியோ தெரியுமா இல்லை வெளியில் தெரியுதான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் இப்படி வச்சா கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி தெரியுதா இல்லைன்னு தெரியல. அதுவும் போக வச்சு அப்படி வச்சா தெரியலையே. கவுண்டர் தான் இந்த கல்ல வச்சோம்னு தெரியல. இப்போ உங்களுக்கு தெரியுதா? இருக்கட்டும். இதெல்லாம் எடுக்கும்போது அப்படி தான் இருக்கும். ரொம்ப நேரம் வீடியோ போட்டாலும் தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தா கூட. அதனால் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் வீடியோ போட்டாலுமே இதுதானா அப்படின்னு ஒரு சிலர் அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆமாம், ஆனால் முக்கியம் இது மருந்து வகை சார்ந்தப்பட்டது. அதனால் சுத்தமாக சுகாதாரமாக தரணும். அதனால் மண்ணில் கூட படாமல் இந்த மாதிரி ஈயை மட்டும் அப்படியே கைப்படாமல் இப்படி கூட எடுத்து விட்டுட்டு கூட தேனை மட்டும் அப்படியே துணுக்கா அப்படி வாளியில் போட்டுருணும். வாளி எனக்கு பின்னாடி இருக்குது, அதை கேமரா எடுக்க முடியாது. ஆமாம், இருந்தாலும் எடுத்து வெட்டிட்டு காமிக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக எடுத்தால் தான் கொஞ்சம் வெட்டி காமிக்க முடியும். ஏன்னா வீடியோ நிகழாமல் போயிட்டுருக்கோம்.
தேனீயும் கொஞ்சம் வெயில் காலமாக இருக்கனால வேகமாக இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தணும். ரைட்டு ரைட்டு ரைட்டு. கொஞ்சமாக தான் பயன்படுத்தணும். இதுவாக கண்டினியூ பண்ணணும். இன்னும் இது பார்த்திங்கன்னா எடுக்கும்போது ராணி தேனி கையில் வந்துச்சுன்னா அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லது. ஏன்னா கொட்டாமல் அது வாட்டில் கைவசம் வந்து வச்சுக்கிடலாம். எல்லாத்தையுமே கொட்டிடக்கூடாது. தேனிக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. பெயரை சொல்லி எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்து அதுவும் போக இப்போ சுத்தமாக எடுக்கணும். உருவராட்டோடு சேர்ந்து கலந்து தேனும் சேர்ந்து கலந்துருக்கு. அதான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உச்சிதமான கோதுமலை போஷிப்பேன், கண்மலையின் தேனால திருப்தியாக்குன்னு சொல்லியிருக்காரு. நாம் நம்முடைய அதாவது எப்படி சொல்கிறதுன்னா துளைக்கலாம், கஸ்டமர்லாம் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தேன் இப்படி தரணும். கண்மணி தேன்லாம் என்னால் இருக்குல்ல, அப்படி தகுதிப்பட்டவன் நான் கிடையாது. இருந்தாலும் இந்த அடுப்பு தேனை இல்லை அல்லது நாட்டு கொம்பு தேனை கொஞ்சம் சுத்தமாக நல்லதாக கலப்படம் இல்லாமல் தரலான்னு என்னோட கொஞ்சம் இதை வேலை பார்த்துட்டே வெட்டி எடுக்கிறது கல் ஒட்டி போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் சிரமப்படுது. இந்த பையை ஒதுக்கணும், மண் படாமல் எடுக்கணும். இந்த அங்கிட்டு இன்னொரு இதில் ஒட்டிக்கிட்டு வந்திருக்கு. அதனால் என்ன செஞ்சிருக்கு, அது அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்குது. வீடியோ மறைச்சிருச்சா ஏழை. தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கு பேர் தான் அடுக்கு தேனி. தேன் அடுக்காக வைக்கக்கூடியது. ஆமாம், இப்போ எத்தனை அடுக்கு இருப்பேன், ஒரு 4-5 எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இட வசதி இல்லை இதில். போதுமான இட வசதி இருந்தால் ரொம்ப தாராளமாக வைக்கும் தேன். போதுமான இட வசதி இல்லை, அதனால் கொஞ்சமாக தான் வச்சுருக்குது. இந்த தேனீக்கு போதுமான வசதி இல்லை, இடம் இருந்தாலும் அந்த ராணி தேனீக்கு இந்த இடம் பிடிச்சிக்கிறனால தான் இந்த வச்சுருக்குது. இப்போதைக்கு இங்கே இருந்துக்கலான்னு தற்காலிகமாக வீடு கட்டியிருக்கிற மாதிரி தான் இது. போதுமான இட வசதி இல்லை. ஆனால் வரும்போது கொஞ்சமாக ஐயோட வந்துருக்கலாம், இங்கிட்ட வந்து இனப்பெருக்கம் செஞ்சுக்கலாம். அதனால் அது அந்த மாதிரி இருக்கலாம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். தேனுக்கு காணும் உங்ககிட்ட
கொஞ்சமாக தான் இருக்குது. நான் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. வருமானம் ஏதாச்சும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் புழு வேட்டை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது தேனடையாக இருக்குது.